நீ ஏன் வந்து வெட்டியா என்னமோ அடிபட்ட நாய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன், குலைச்சிட்டு இருக்கீங்க. பேசுறதை எடுக்கிறதுக்கு ட்ரோன் ஆள் வச்சிருக்க. ட்ரோன் ஷாட்ல எடுத்து சோழியை முடிச்சு விட்டான் நேற்று. நீ யாரு? நீ அரசியல்ல உனக்கு என்ன தெரியும்? அரசியல்ல ஆளே இல்லைன்ற, பிஜேபியே இங்க இல்லைன்ற, அப்ப எந்த அளவுக்கு உனக்கு அரசியல் புரிதல் இருக்கு? நீ மக்கள் மத்தியில அரசியல்ல இந்த அளவுக்கு ஒரு ஜோக்கரா மாறி நிக்கிற. மனசாட்சி இல்லாத முதலமைச்சர் ஸ்டாலின் சார் அப்படின்றாரு. என் மேல பழிய போட்டீங்கன்றாரு. ஸ்டாலினுக்கு இது வேணும். இன்னும் இவன் தகுதி இல்லாதவனுக்கெல்லாம் போய் நீங்கள் வந்து விளக்கு கொடுத்து தகுதி இல்லாதவனுக்கெல்லாம் வக்காலத்து வாங்கினார்ல ஸ்டாலின். அப்போ அவன் இப்படி தானே பேசத்தான் செய்யும். ஜெயலலிதா இருந்தால் ஒரு நாள் தள்ளி விட்டுருப்பாங்க. 42 பணத்தையும் மார்ச்சுரிலே கிடந்திருக்கும். கரூரே அல்ல வளப்பட்டிருக்கும். பனையூர் தீக்கிரையாயிருக்கும். பனையூரை காலி பண்ணியிருப்பாங்க எல்லா பேரும் சேர்ந்து. உடனே அன்னைக்கே அரெஸ்ட் பண்ணி டவுசரை கழுத்தி உள்ள வச்சிருப்பாங்களா கரூர்ல? நீ அங்கிருந்து தாண்டி இருக்க முடியாதுப்பா தம்பி. கரூரை விட தாண்டி இருக்க முடியாது. நீ இத்தனையும் காப்பாத்தின ஸ்டாலினை போய் பேசுறாப்ல, விஜய் இப்படி பேசுறாப்லன்னா அப்ப என்ன நன்றி உணர்வு உனக்கு இருக்கு? நீ என்ன நன்றி உள்ளவன்? மோடிக்கு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவன் தான் உனக்கு எழுதி கொடுக்குறான் ஸ்கிரிப்ட். அழுகிற மாதிரி நடிக்கிற. அப்ப நீ யாரால உருவாக்கப்பட்டவன்? RSS பிஜேபியால உருவாக்கப்பட்டவன் தெரிஞ்சு போச்சா இல்லையா? சரியா இருக்கு. மோடி போட்ட ஸ்கிரிப்டே நீ போட்டேன்னு இங்க ஜெயிக்க முடியாது தம்பி. தமிழ்நாடுடா, இது வடநாடு கிடையாதுப்பா தம்பி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அறிவியல் செயற்பாட்டாளர், சமூக சிந்தனையாளர், அரசியல் விமர்சகருமான திரு பொன்ராஜ் அவர்கள் நிகழ்வு நினைக்கிறார்கள். வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம்ப்பா. தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் நான் அப்படின்னு பேசியிருக்காரு. நீங்க நான் யாரும் விஜயை தவறாக பேசினால், அசிங்கமாக பேசினால் அது தமிழ்நாட்டு மக்களை அசிங்கப்படுத்துவதற்கு சமம் அப்படின்னு மேடையில் பேசியிருக்காரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி உள்வாங்கிறது? இனிமேல் நம்ம அப்படி பேசலாமா, நிறுத்திக்கலாமா? இதோட எவனாவது மண்டபத்தில் எழுதி கொடுத்துருப்பான், அதை வந்து ஏதாவது வசனம் ஒப்பிப்பாரு, அதுக்கெல்லாம் ஒரு டிபேட் அங்கே. ஏங்க நீங்க வேற அவர் பேசுன ஸ்கிரிப்ட் தான் வெளியே வந்துருச்சு. அது எல்லாமே வெளியிடுதா இல்ல திட்டமிட்டு பண்ணதா? எல்லாமே வெளியே ஸ்கிரிப்ட் வெளியே வந்துருச்சு. ஆனா அதையும் கை தட்டுறாங்க. நான் தான் தமிழ்நாடுன்னு விஜய் சொன்னோன்னு கை தட்டி ஆர்ப்பரிக்கிறாங்க. நம்ம வந்து இவரை விட அப்பனை பார்த்துருக்கோம். யாரை சொல்றீங்க? நரேந்திர மோடி அப்படின்னு ஒரு அப்பன். சூப்பர் பாஸ்ன்னு சொல்லி சூப்பர் பாஸ். சூப்பர் பாஸ் நீங்க சூப்பர் பாஸ். அவரவே பார்த்தாச்சு தமிழ்நாட்டு மக்கள். ஒட்டுமொத்த இந்தியாவில் இந்த கடந்த 10-12 வருஷத்துல அவர் அழுகாத சுதந்திர தின நாள் கிடையாது. இது செங்கோட்டை கோட்டை கொத்தாததுல டெல்லி செங்கோட்டையில கொடியேற்றிட்டு அவர் அழுகாம பேசினீங்க பார்த்துருக்கீங்களா? கண்ணீர் விடாத நாளே இல்லை. கண்ணீர் விட்டு அழுது பாஸ் பண்ணி என்னமோ அந்த போர்ல இவரே பங்கெடுத்த மாதிரி திரும்பி அங்கிட்டு திரும்பி இதெல்லாம் வந்து ஆஸ்கார் அவார்டு வின்னர் வந்து நரேந்திர மோடி தான். அவரை ஜெயிக்கிறதுக்கு நடிகர் விஜயால முடியாது. சரி, நீ என்னதான் நடிச்சாலும் தம்பி உன் ஸ்கிரிப்ட் வெளியே வந்துருச்சுப்பா. ஸ்கிரிப்ட் வந்துருச்சு தம்பி. நீ என்ன நடிக்கிறேன்ற ஸ்கிரிப்ட் வெளியே வந்துருச்சு. பாத்தீங்களா நீங்க? அதை பார்த்தேன். நான் பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படியே நடிச்சிருக்காப்ல. ஓகே, நல்ல நடிகர் இல்லையா? பாராட்டினா இல்லையா? நல்ல நடிகர். நடிகர் தான், சரியான நடிகர் தான். ஆனா தலைவனா சார்? தலைவனா? யாருக்கு தலைவன்? நடிகனா இருக்காரு, தலைவனா இருக்க தகுதி இருக்கா? படமே நான் தலைவன் வேற வச்சுக்கலாம். நிஜத்துல தலைவனா இருக்கணும்ல. நிஜத்துல ஓடுறவன் எப்படிங்க தலைவனா இருப்பான்? மக்கள் மத்தியில வந்து அரசியல் பேசுறதை விட்டுவிட்டு திரையில சினிமா ஸ்கிரீன்ல கேமராக்கு முன்னால நடிக்கலாம். நீ மக்கள் முன்னால வந்து நடிச்சேன்னா எப்படிப்பா தம்பி? உன்னை விட அப்பனையே நாங்க பார்த்து தோக்கடிச்சு வெளியே அனுப்பியிருக்கோம். உடலும் உயிரும்ன்றாரு சார். உடலும் உயிரும் நானும் மக்களும். என்ன வேணாலும் பேசு. உடல், உயிர், மண்ணு, கண்ணு, சென்சிட்டிவ் அப்படின்னு என்ன வேணாலும் நீ பேசு. ஓகே,
இந்த 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 நாடக நடிப்பெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எடுபடாது. உங்க தற்கொலை கூட்டத்துக்கு வேணா எடுபடுமே ஒழிய இந்த நாடக நடிப்பெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் எடுபடாது. நாங்கள் உன்னை விட பெரிய ஆக்டர் நரேந்திர மோடியே பார்த்துருக்கோம். நீ நரேந்திர மோடி இன்னும் பார்த்துட்டு இருக்கோம். நான் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நரேந்திர மோடிக்கே தண்ணி காட்டியிருக்கோம். நீ அவருக்கு பிறந்த புலிக்குட்டியா? நீ புலிக்குட்டியா? நீ புலிக்குட்டி. ஓகே, இல்லைன்னா கடைக்குட்டியா இருக்கும். கடைக்குட்டி. அந்த கடைக்குட்டி வந்து இங்கே நீ நடிக்கிற நடிப்பெல்லாம் வந்து இங்கே எனக்கு தெரியாதா? ஒரு நிமிஷத்துல நீ எக்ஸ்போஸ் ஆயிட்ட நீ. ஓகே, நீ என்ன பேசுற, என்ன இது பண்ற, ஸ்பாஸ் பண்ணி அங்கிட்டு திரும்பி அழுகிற மாதிரி நடிச்சு சாரி சொல்ற, உணர்ச்சிகரமா பேசி நீ உன்னை ஏன்ப்பா அப்படி கத்திக்கிட்டு இருக்க? நீ வந்து உன்னை யார் உணர்வுன்றாங்க சார்? உணர்வா பேசுறாரு. என்ன உணர்வு உனக்கு? என்ன உணர்வு ஆயிப்போச்சு? கையை தூக்கி பேசுறாரு. யார் அடிச்சது? உன்னை யார் தொட்டது? உன்னை யார் அடிச்சது? உன்னை யார் தொட்டது? உன்னை யார் என்ன பண்ணது? நீ ஏன் வந்து வெட்டியா என்னமோ அடிபட்ட நாய் மாதிரி வந்து கத்திக்கிட்டு இருக்கேன், குலைச்சிக்கிட்டு இருக்க நீ வந்து. ஓகே, பின்வீல் அடிபட்ட நாய் குலைக்கும் பார்த்தீங்களா? வண்டியில, வாகனத்துல. ஆமா, வாகனத்துல பின்வீல் அடிபட்ட நாய் கையன்னு கத்தும். அது மாதிரி ஏன் கத்திக்கிட்டு இருக்க? வெட்டி கத்துற. ஒழுங்கா ரோட்ல ஒழுங்கா போனேன்னா நீ அடிபட மாட்ட. நீ வந்து ஊடால குறுக்க மறுக்க ஒழுங்கும்போது அப்புறம் லாரி அடிக்க தானே செய்யும். ரொம்ப அசிங்கமாக இருக்குப்பா தம்பி. கொஞ்சமாவது கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாயா. ரொம்ப நீ வந்து உன்னையெல்லாம் நம்ம வந்து உண்மையிலே ஒரு நடிகன், நல்ல நடிகன் நினச்சிட்டு இருந்தோம். நீ மக்கள் மத்தியில் அரசியலில் இந்த அளவுக்கு ஒரு ஜோக்கராக மாறி நிற்கிற நீ. ரொம்ப கஷ்டமாக இருக்குது விஜய் தம்பி. நீ வந்து கொஞ்சம் அரசியல் பழகிட்டு வா, கொஞ்சம் அரசியல் புரிஞ்சுக்கிட்டு வா, புதுசா அரசியல் உள்மனசோட அரசியல் பேச பழகிட்டு வா, உண்மையா பேசு. உனக்கு என்ன தெரியுமோ அதை ஓப்பனாக மக்கள்கிட்ட பேசு. அதை விட்டுட்டு எவனோ எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டை கொண்டாந்து இங்கே வந்து நடிச்சுக்கிட்டு இருக்க நீ. இந்த நடிப்புக்கெல்லாம் வந்து நம்புறதுக்கு மக்கள் தயாராக இல்லை. இல்லை, அரசியலுக்கு அவர் சொல்கிறார் தோழர், அரசியலுக்கு அனுபவமே தேவையில்லை. ஏன்னா ஒரு ஜல்லிக்கட்டு மாடு வருது, அந்த மாடு முட்டை வர்றப்ப எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. ஒரு சின்ன பையன் கெத்தா ஸ்டைலாக புல் எடுத்து காட்டுறான், மாடு அந்த புல்லை சாப்பிட்டுட்டு அவனுக்கு அடிமை ஆகிடுது. அந்த சின்ன பையன் தான் நான் கெத்தா ஸ்டைலாக வந்திருக்கேன்னா சொல்கிறாரு. ஜல்லிக்கட்டு மாடு கதை. பேண்ட் பைக்குள்ளே புல்லு கட்ட வைக்க முடியுமா? சிந்திக்க வேண்டிய விஷயம். பேண்ட் பைக்குள்ளே புல்லு கட்ட வைக்க முடியுமா? வைக்க முடியுமா? வைக்கிற இடமா அது? ஆமாம், நீ வந்து தற்குறி ரசிகர்கள்கிட்ட வேணால் காதில் பூ சுற்றலாம், இல்லை வந்து கடப்பாறையை சொருகலாம், புல்லுக்கட்டை கூட சுற்றலாம். புல்லுக்கட்டை போய் பேண்ட் பாக்கெட்டில் சொருகி வைக்க முடியுமா? என்னப்பா அது? கதை சொல்கிறதையாவது உருப்படியாக சொல்லியா? ஒரு அர்த்தம் பொருத்தத்தோடு சொல்லு. ஏதாவது உருப்படியான கதை சொல்லு. எதாவது சொல்கிறதுக்காக எவனோ எழுதி கொடுக்குறான்றதுக்காக எந்த கதை வேணாலும் வந்து சொல்லலான்னா, நீ முதல்ல உன்னுடைய ஒரு கதாநாயகன் அந்தஸ்துலேருந்து நீ ஜோக்கர் அந்தஸ்துக்கு உன்னை தகுதி இழக்கம் பண்ணிட்டு இருக்க. அரசியல் சினிமாவில் கதாநாயகன், நீ உச்சபட்ச நடிகர். அரசியலில் நீ ஒரு ஜோக்கரை மாறிட்டு இருக்க தம்பி. கொஞ்சமாவது புரிஞ்சுக்கூடா. நீ வந்து ஒரு ஒழுங்காக அரசியல் ஸ்கிரிப்ட் எழுதுறவனை கூட்டு, சினிமாவுக்கு வசனம் எழுதுறவனையெல்லாம் கூட்டு கதை வசனம் எழுதி சொன்னீங்கன்னா, மோடிக்கு எழுதுறவனையெல்லாம் கூட்டு உனக்கு எழுதி சொன்னீங்கன்னா இப்படி தான் எழுதி கொடுப்பாங்க. மோடிக்கு எழுதுறவன்லாம் இப்போ வந்து உனக்கு எழுதி கொடுத்துருக்கான் போல தெரியுது. கதை வசனம் எழுதி கொடுத்துட்ருக்கான், ஸ்பீச் எழுதி கொடுத்துட்ருக்கான். நீ வந்து ரொம்ப தூரம் எக்ஸ்போஸ் ஆகிட்ட தம்பி. இனிமேல் இப்படிலாம் பண்ணேன்னா நீ ரொம்ப கேவலப்பட்டு போயிடுவ. உன்னுடைய டோட்டல் இமேஜ் டேமேஜ் ஆயிரும். ஒரு இடத்துல இது பண்ணாத, கொஞ்சமாவது யோசனை பண்ணி செய்ய. ஒரு இடத்துல விஜயா ஃப்ரெண்டா நான் சொல்றேன், அதுதான் சொல்றேன், ஃப்ரெண்டா சொல்றேன். நீங்க ஃப்ரெண்டுன்றீங்க, அவர் சொல்றாரு என்ன நண்பன் சொல்றீங்க முதலமைச்சர் சார். ஆனா கரூர் விஷயத்துல என் மேல அபாண்டமா பழிப்பு விட்டீங்க, உங்களுக்கு மனசாட்சியே கிடையாதா ஸ்டாலின் சார் அப்படின்றாரு. மனசாட்சி இல்லாத முதலமைச்சர் ஸ்டாலின் சார் அப்படின்றாரு. என் மேல பழிய போட்டீங்கன்றாரு. ஸ்டாலினுக்கு இது வேணும், இன்னும் வேணும். என்ன சொல்ற நீங்க? ஆமா, ஸ்டாலினுக்கு இது வேணும், இன்னும் வேணும். இவன் தகுதி இல்லாதவனுக்கெல்லாம் போய் நீங்க வந்து விளக்கு கொடுத்து தகுதி இல்லாதவனுக்கெல்லாம் வக்காலத்து வாங்கினார்ல ஸ்டாலின். சரி, அப்போ அவன் இப்படி தானே பேசத்தான் செய்வான். முதலமைச்சர் பெருந்தன்மைன்னு பார்க்கணும் இல்லையாது? அதான் முதலமைச்சர் தகுதி இல்லாதவனுக்கு பெருந்தன்மை காமிச்சா, தேவையில் படாதவனுக்கு உதவி செஞ்சீங்கன்னா அவன் என்ன செய்வான்? சரி, இவனுக்கு ஏதோ ஆதாயம் இருக்குது உதவி செய்கிறான்னு தானே நினைப்பான். அவனுக்கு தேவை இருந்துச்சு, அவன் அழுது ஜெயலலிதா மாதிரி காலில் போய் விழுந்து தலைவா படத்தை நிறுத்தி கொடநாடு போய் கையை கட்டி உட்கார வச்சு 3 மணி நேரம் உட்காந்து அங்கே பார்க்காம வெளியே அனுப்பி, தலைவா படத்தில் அங்கே பார்க்காம வெளியே அனுப்பி கொடநாட்டில் அப்புறம் ரோட்டில் வந்து பார்த்து காலில் விழுந்து அம்மான்னு சொல்லி அந்த மாதிரி வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பண்ணியிருக்கணும்.
இவர் பெருந்தன்மையாக யாரும் உடனே சம்பவம் நடந்த உடனே அமைச்சர்களை அனுப்பி செத்து போனவங்கள தான் தூக்கிட்டு போனாங்க. ஆனால் காயத்தோட போனவங்க அத்தனை பேரையும் காப்பாற்றினாரு. அன்னைக்கே வந்து போஸ்ட்மார்ட்டம் நைட்டே பண்ண சொன்னார். 3 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸை வர வச்சாங்க, எக்ஸ்ட்ரா பெட்டு போட்டாங்க, மார்ச்சுரி இது போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. இத்தனை வேலையும் பண்ணிட்டு ஒரு தலைவன் வந்து தன் தொண்டர்கள் சாவதை விரும்புவாரான்னு சொல்லி ஒரு கண்ணியத்தோடு கேட்டு இவனை கரூர்லேயே அரெஸ்ட் பண்ணாமல், கரூர்லேயே வந்து அந்த பஸ்ஸை பிடிச்சி உள்ள சீஸ் பண்ணாமல் தப்பி ஓட விட்டு யார் மேலேயும் எஃப்ஐஆர் போடாமல் யாரையுமே அரெஸ்ட் பண்ணாமல் அந்த மாவட்ட செயலாளர் மேலே மட்டும் எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஒரிஜினா விட்டாச்சு, புஷி ஆனந்தை விட்டாச்சு, விஜயை விட்டாச்சு, எல்லாரையும் விட்டாச்சு. இத்தனையும் பண்ணி அந்த இடத்துக்கு ஸ்பாட்லேயே போய் அங்கே வந்து ஒரு கமோஷன் அதிகம் இருக்காமல் அங்கே எல்லா மக்களையும் அன்னைக்கு நைட்டே சாந்தப்படுத்தி அமைதிப்படுத்தி மறுநாள் ஒரு நாள் தள்ளி விட்டுருந்தா, ஜெயலலிதா இருந்தால் ஒரு நாள் தள்ளி விட்டுருப்பாங்க, எதுவுமே பண்ணாமல் விட்டுருப்பாங்க. இப்போ நான் 42 பணம் அங்கேயே கிடந்திருக்கும். 42 பணத்தையும் மார்ச்சுரியிலே கிடந்திருக்கும். ஒரே 42 சொந்தக்காரங்க அத்தனை பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து குழுமி இருப்பான். கரூரே அல்ல வளப்பட்டிருக்கும். தமிழ்நாடு அத்தனை டிவி சேனலும் 24/7 அதை தான் ஒளிபரப்பியிருப்பான். என்ன ஆயிருக்கும்? பனையூர் தீக்கிரையாயிருக்கும். பனையூரை காலி பண்ணியிருப்பாங்க எல்லா பேரும் சேர்ந்து. இத்தனையும் காப்பாற்றின ஸ்டாலினை போய் பேசுகிறாப்புல, விஜய் இப்படி பேசுகிறாப்புலன்னா அப்போ என்ன நன்றி உணர்வு உனக்கு இருக்குது? நீ என்ன நன்றி உள்ளவன்? என்ன நன்றி உணர்வு? உன்னை மாட்டினவன் யாரு? அதை ஒரு சிபிஐ குடும்பியில் கொண்டு போய் உன்னை மாட்டி விட்டுறேன். ஆமாம், அது உனக்கு தெரியல. பள்ளி செத்துருக்கு, பாம்பு செத்துருக்கு, கரப்பாம்பூச்சி செத்துருக்கு, கோழி செத்துருக்கு, ஆடு செத்துருக்கு, மாடு செத்துருக்கு, எல்லாம் உன் டேபிளில் இருக்குது. ஆனால் கரப்பாம்பூச்சி செத்ததை பற்றி நீ பேசிகிட்டு இருக்கேடா. நீ எப்படிப்பட்டால் நீ வடிவேலு படத்தில் வரும்ல, உன் டேபிளில் என்ன இருக்குது? கோழி இருக்குது, ஆடு செத்துருக்கு, மாடு செத்துருக்கு, எல்லாம் இருக்குது. கரப்பாம்பூச்சி இருக்குன்னு சொல்கிறேடா, உன்னை என்னடா பண்ணுறதுன்னு கேட்பான்ல. அது மாதிரில கணக்கு இருக்குது இப்போ. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ சிஎம் வந்து இவ்வளோ மெக்னானிமஸாக, இவ்வளோ பெருந்தன்மையாக உன் மேலே எந்த ஆக்ஷன் எடுக்காமல், உன் வண்டியை சீஸ் பண்ணாமல், நீ இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டுன்னு நினச்சி அவர் நடவடிக்கை எடுத்தால், ஒரு நபர் கமிஷன் போட்டு இத்தனையும் பண்ணுனா சிஎம்மை வந்து நீ வந்து இப்போ காலரை தூக்கி விட்டுட்டு குறை சொல்லுவ. நீ என்ன மனசாட்சி? அப்போ உனக்கு என்ன நன்றி உணர்வு இருக்குது? உனக்கு என்ன வந்து கொஞ்சமாவது ஒரு ஒரு உனக்கு கொஞ்சமாவது வந்து அரசியல் புரிதல் இருக்கணும், கொஞ்சமாவது வந்து எத்திக்ஸ் இருக்கணும், கொஞ்சமாவது வந்து மாரல் கான்டக்ட் இருக்கணும், கொஞ்சமாவது வந்து நாணயம் நேர்மை இருக்கணும். எதுவுமே இல்லாத உனக்கு பெருந்தன்மையை காட்டினா அப்போ அவர் ஸ்டாலின் மேலே தானே குத்தம்? அவ தானே குத்தம்? நல்லது பண்ணால் குத்தமா தோழர்? நல்லது பண்ணால் குத்தம். ஆமாம், நல்லது பண்ணால் குத்தம் தான். அதுதானே சொல்கிறாப்புலப்பா. ஸ்டாலினா நானான்னு கேட்குறதுக்கு என்ன காரணம்? அப்போ உடனே அன்னைக்கே டவுசரை கழட்டியிருந்தா நீ ஒழுங்காக இருந்திருப்பில்ல. நீ எப்படிப்பட்ட ஆள்? உனக்கு அன்னைக்கு விட்டுருந்தா, ஜெயலலிதாவை இருந்தால் அன்னைக்கு பேசாமல் செவனேன்னு படுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, மறுநாள் என்ன இருக்கும்? 41 குடும்பம், 114 காயம்பட்டவர்கள் ஃபேமிலி, 116 காயம்பட்டவர்கள் ஃபேமிலி, 41 குடும்பம், ஒட்டுமொத்த கரூரும் கலவரமாக இருக்கும். ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஃபுல்லாக 24/7 ஊடகம் அதை ஒளிபரப்பிருப்பான். ஒளிபரப்புன்னு என்ன இருக்கும்? பனையூர் தீக்கிரையாக இருக்கும். நிச்சயமா இது எல்லாமே நடந்திருக்கும் இல்லையா? அம்மையார் ஜெயலலிதா இருந்திருந்தால். ஆமாம், இருந்திருந்தா நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. நடவடிக்கை எடுத்து உடனே அன்னைக்கே அரெஸ்ட் பண்ணி டவுசரை கழட்டி உள்ளே வச்சுருப்பாங்களா கரூரில்? நீ அங்கேருந்து தாண்டிருக்க முடியாதுப்பா தம்பி. கரூரை விட தாண்டிருக்க முடியாது. நீ வீடியோலாம் போட முடியாது. என்ன போடுவேன்? என்னதை போடுவேன்? ஜெயிலில் போய் வீடியோ போடு. ரிவிட் அடிச்சிருப்பாங்கல்ல உனக்கு. அன்னைக்கு அப்படி அடிச்சிருந்தாலும் தெரியும். அதை விட்டுட்டு அவர் முதலமைச்சர் வந்து ஒரு பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டார்ல, அப்போ நீ அவரை சவால் விடுவையில் நீ எப்படிப்பட்ட ஆள்? நீ அப்போ எந்த அளவுக்கு உனக்கு வந்து ஒரு நன்றி உணர்வு இருக்குது? நீ யார்? நீ யாருன்றத நீ அடிக்கடி மேடையில் இப்படி பேசி எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருப்ப. நீ பேச எக்ஸ்போஸ் ஆக ஆக உன்னுடைய முகத்திரை நல்லா வெளிச்சமாகும். நீ அத்தனை கூட்டம் சீக்கிரம் பேசு. நீ அதிகமான கூட்டம் பேசணும், அதிகமான இடத்துல நடிக்கணும். நீ டெய்லி எக்ஸ்போஸ் ஆகணும். ஆனேன்னா ஆட்டோமேட்டிக்காக நீ முடிஞ்சு போச்சா? நீயே உன்னையே ஓச்சிக்குவ, உனக்கு நீயே சூனியம் வச்சுக்குவ.
உன்னை சூனிய வைக்கிறதுக்கு உன் கூடயே ஆள் இருக்கான், 4 பேர் இருக்காங்க கூட. ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்க ஆள் இருக்கான். நீ பேசுறதை எடுக்கிறதுக்கு ட்ரோன் ஆள் வச்சிருக்க. ட்ரோன் ஷாட்டில் எடுத்து சோழியை முடிச்சு விட்டான் நேற்று. உன்னை சோழியை முடிச்சு விட்டானா நீ யார் என்னன்றது நீ உன்னை விட அப்பனை பார்த்துருக்கோம் நாங்கள். அதனால் வந்து உன் கதை வேசனமெல்லாம் இங்கே எடுபடாது தம்பி. மக்களை இதய சுத்தியோடு நேசிப்பவன் தான் தலைவன். மக்கள் பிரச்சனைகளை பேசவன் தான் தலைவன். ஓம் பிரச்சனை வந்து பேசிட்டு கூடாது இங்கே வந்து. ஓகே, நீ என்ன நீ வந்து அரசியல் பேசுகிற, நீ என்ன அரசியல் பேசுகிற, நீ உணர்ச்சி வசமாக பேசுகிற, ஏன் கத்துற, ஏன்டா கத்துற நீ தம்பி? ஏன் இப்படி என்னமோ சொல்லுவாங்க, சொன்ன ரொம்ப அது நாகரிகம் கருதி நம்ம நாகரிகம் கருதி சொல்ல முடியாமல் பேசாமல். ஒரு திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போர், ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் தான் போர் அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க தோழர்? என்ன அவர் கன்வே பண்றாரு அது மூலயமா மக்களுக்கு? அதாவது யோகி பாபுக்கும் விஜய்க்கு தான் போட்டி அப்படின்னு சொல்றாரு சினிமாவில். யோகி பாபுக்கும் விஜய்க்கு தான் போட்டினா ஏற்றுக்குவாருன்னா வாய்ப்பே இல்லையே. அரசியலில் ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் போட்டின்னா நம்ம ஏற்றுக்குவோம். அது நடந்தா இது நடந்தால் அது ஏற்றுக்குவோம். அது நடக்கவே நடக்காது. அது நடக்காது. நீ யாரு, நீ அரசியலில் உனக்கு என்ன தெரியும்? அரசியலில் ஆளே இல்லைன்ற, பிஜேபியே இங்கே இல்லைன்ற, அப்போ எந்த அளவுக்கு உனக்கு அரசியல் புரிதல் இருக்கு? பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்கு, அந்த கட்சிக்கு அண்ணாமலைன்னு ஒருத்தர் போட்டிருந்தாங்க, இப்போ நயனா நாயந்திரன் இருக்காரு தலைவர். அதாவது தெரியுமா உனக்கு? இந்த நயனா நாயந்திரன் தான் உன்னை என்ன சொன்னாருன்னு உனக்கு அதாவது தெரியுமா? தெரியுமா உண்மையா தெரியுமா தோழர்? தெரிஞ்சிருக்குமா அவருக்கு? நயனா நாயந்திரன் தெரிஞ்சிருக்காது, சொல்லியிருக்க மாட்டாங்க. அவர் என்ன சொன்னாருன்னு தெரியாது. ஆனால் த்ரிஷாவுக்கு தெரிஞ்சிருச்சு என்னன்னு. திரிஷாவுக்கு தெரிஞ்சு திரிஷா உடனே அது ரிபட்டல் கொடுத்துட்டாங்க. அட்லீஸ்ட் அந்த அம்மாவுக்காவது ஒரு ரோசம், உணர்ச்சி, மானம்னு ஒன்று இருக்குது. ரோசம் இருக்குது, உணர்ச்சி இருக்குது, மானம் இருக்குது, உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ணணுன்ற எண்ணம் இருக்குது. ஆனால் அதோடு அசோசியேட் பண்ணி சொல்லி உன்னை குற்றச்சாட்டு சொன்ன உனக்கு ஒன்றுமே இல்லையே. இதெல்லாம் இதில் எதுவுமே இல்லையே, என்னது சொல்கிறது? சரி, அப்படிப்பட்ட ஒரு கட்சி 18% வாங்கியிருக்கு கூட்டணியில், என்டிஏ கூட்டணியில் தனித்து நின்று. அந்த கூட்டணியிலேயே பிஜேபி மட்டும் 18% வாங்கியிருக்கு. அந்த கட்சி ஒட்டுமொத்த இந்தியாவில் ரெட்டை இன்ஜின் சர்க்கார் 17 மாநிலத்தில் ஆட்சி நடத்திட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் என்ட்ரி ஆகணும்னு சொல்லி அதிமுகவை அடிமைப்படுத்தி இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்கு. அந்த கட்சியை வந்து டெல்லியை பற்றி பேசாதன்னு ஒரு சொல்கிறேன்னா உனக்கு எந்த அளவுக்கு அரசியலில் நீ வந்து ஒரு ஞானசூன்யமாக இருக்குன்றது தெளிவாக தெரியுதா இல்லையா? அரசியலில் நீ ஞானசூன்யம்ன்றது உன் பேச்சிலிருந்தே தெரியுது தம்பி. இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகமுமே இன்னைக்கு பிஜேபி எதிர்த்து தான் போராடிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த தமிழகமே மோடியினுடைய அராஜக ஆட்சியை எதிர்த்து போராடிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த தமிழகமும் மதவாதத்தை எதிர்த்து போராடிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த தமிழகமும் இந்துத்துவ ஆட்சியை எதிர்த்து போராடிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த தமிழகமும் ஆதிக்கத்துக்கு எதிராக நிற்கிறாங்க. இந்துத்துவ கும்பல், வெறி கும்பல் சர்ச்சைகளை இடிச்சதை எதிர்த்து போராடிட்டு இருக்கு. இந்துத்துவ கும்பல் முஸ்லீம்களை அடித்து துன்புறுத்துறத, மசூதிகளை நொறுக்கிறதுல இருந்து எதிர்த்து போராடிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமா சிறுபான்மையின் மீதான தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. நீ அதவே ஒன்றும் இல்லாமல் நெக்லிஜிபிளா அதை வந்து நல்லிஃபை பண்ற மாதிரி அரசியலில் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னா நீ யாரோட ஆளு? நீ யாரோட ஆளு? நீ யாரால அனுப்பப்பட்டவன்? அப்போ பிஜேபி உன்னை அனுப்பியிருக்கா பேச சொல்லி? பிஜேபி உன்னை நல்லிஃபை பண்ண சொல்லி பேச சொல்லியிருக்கா? பிஜேபி உன்னை ஸ்டாலினை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லி அனுப்பியிருக்கா? ஆர்எஸ்எஸ் உன்னை சொல்லி அனுப்பியிருக்கா? மோடிக்கு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவங்க தான் உனக்கு எழுதி கொடுக்குறான் ஸ்கிரிப்ட். அதனால தான் நீ வந்து இங்கே அடிக்கிற, நடிக்கிற, அழுகிற மாதிரி நடிக்கிற. அப்போ நீ யாரால உருவாக்கப்பட்டவன்? ஆர்எஸ்எஸ் பிஜேபியால் உருவாக்கப்பட்டவன் தெரிஞ்சு போச்சா இல்லையா? சரியா இருக்கு, தெரிஞ்சு போச்சு. மோடி போட்ட ஸ்கிரிப்டே நீ போட்டேன்னா இங்கே ஜெயிக்க முடியாது தம்பி. தமிழ்நாடுடா, இது வடநாடு கிடையாதுப்பா தம்பி. இது தமிழ்நாடு. கொஞ்சம் படித்தவன் இருக்கக்கூடிய இடம், இருக்கவெல்லாம் முட்டாப்பைய கிடையாது. கொஞ்சமாவது அறிவோடு சிந்திக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய இடம். தாய்மார்களும் பெண்களும் படிச்சிருக்காங்க அதிகமாக. இளைஞர்கள் படித்தவன் இருக்கான், பெரியவர்கள் படித்தவங்க இருக்காங்க. இவங்ககிட்ட வந்து நீ வந்து யாருன்றதை நீ வந்து இப்படி ஓப்பனாவா வெளிப்படையாவா மோடி மாதிரி பேசி எக்ஸ்போஸ் ஆவா? நீ இணையத்தில் காலிலேருந்து எழுதுறாங்க தோழர், இனிமேல் இது தமிழ்நாடு இல்லை விஜய் நாடு. நேரம் தலையெழுத்து. அப்போ எப்படிப்பட்ட ஒரு கூமுட்டை வந்து இங்கே தமிழ்நாட்டில் நம்ம பெற்றிருக்கோன்னு பாருங்கள். அப்போ இவங்களெல்லாம் ஆட்சிக்கு வர விட்டால் பதவிக்கு வந்தாங்கன்னா என்ன ஆகிறது சொல்லுங்கள்? அதுக்கு எடப்பாடியே எவ்வளோ பெட்ரு. ஒப்பீட்டளவில் எடப்பாடியே எவ்வளோ பெட்ரு. என்ன
இந்த மாதிரி தற்கொலைகளெல்லாம் உள்ள கொண்டு வந்து விட்டோம்னா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடை அடவு வச்சுட்டு வித்துட்டு போயிடுவாங்க. இல்ல திமுக எப்படி தொடர் உங்களை எதிர்கொள்வாங்க? தாவேக்காவை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? திமுக எப்படி தாவேக்காவை எதிர்கொள்வாங்கன்ற களத்துல தாவகா எங்கிட்ட எதிர்கொள் தாவகா எங்கே நிற்கிது? திமுக எதிர்த்து திரு விஜய் அவர்கள் கூட பெரம்பூர்ல நிக்க போறதா சொல்றாங்க. இல்லை, எங்கே வேணாலும் இல்லைப்பா. நீ தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் நிற்கலாம். தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் நிற்கலாம். முதல்ல நாமினேஷனை ஒழுங்காக தாக்கல் பண்ணு. நாமினேஷனில் நீ சொன்ன சொத்து விவரத்தை ஒழுங்காக கொடு. நாமினேஷனை ஒழுங்காக தாக்கல் பண்ணு. உங்ககிட்ட நீ 15,000 பேர் ஃபார்ம் வாங்கிட்டு போனான் 100 ரூபா கொடுத்து. 60 பேர் தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கானா. 234 பேருக்கு எப்படி கேண்டிடேட் போட போகிற? யாருக்கு விற்க போகிற? ஏடிஎம்கேலேருந்து வர்றவங்களுக்கு விற்க போறியா? இல்லை திமுகலேருந்து வர்றவங்களுக்கு விற்க போறியா? இல்லை நாம் தமிழ்லேருந்து வர்றவனுக்கு விற்க போறியா? இல்லை விடுதலை சிறுத்தையிலேருந்து வந்தவனுக்கு விற்க போறியா? எவனா வந்திருக்கானா? ஆதவர்ஜனா பின்பற்றி எவனா வந்திருக்கானா? அவனுக்கு கொடுக்க போறியா? உங்ககிட்ட வந்ததெல்லாம் ஏடிஎம்கேலேருந்து விரட்டுப்பட்டவன் தானே வந்திருக்கான். உங்ககிட்ட ஏடிஎம்கேலேருந்து விரட்டப்பட்டவர்கள் தான் உங்ககிட்ட வந்திருக்கான். வேற ஒருத்தனும் அல்ல. இங்கே நாம் தமிழ்லேருந்து யாராவது வந்திருக்காங்களா? அவங்ககிட்ட வரவே இல்லை. சீண்டவிலிருந்து நீக்கப்பட்டவனா வந்திருக்கானா? சீண்டவே இல்லை. விடுதலை சிறுத்தையிலேருந்து யாராவது போயிருக்காங்களா? போகவே இல்லை. சரி, பிஜேபியிலேருந்து எத்தனை பேர் போயிருக்கான்? ஏடிஎம்கேலேருந்து போயிருக்கேன். ஏடிஎம்கே பிஜேபி அதுதான் ஒரு அஜெண்டாவும் அதுதான். ஆமாம், ஏடிஎம்கே பிஜேபியிலேருந்து நிர்மல்குமார் வந்திருக்காப்புல. பிஜேபியிலேருந்து ஆதவர்ஜனா வந்திருக்கான். பிஜேபியிலேருந்து புஷியானந்த் இருக்கு. இதுலேருந்து செங்கோட்டையன் வந்திருக்காரு. இப்போ ஏடிஎம்கேலேருந்து செங்கோட்டையன் போயிருக்காரு. அவர் பிஜேபியோட ஆள் தான் அவர். அப்போ பிஜேபி தான் உனக்கு ஆள் அனுப்பியிருக்கு. ஏடிஎம்கே உனக்கு ஆள் அனுப்பியிருக்கு இந்த வேலையை செய்ய சொல்லி. ஆமாம், இந்த வேலையை செய்ய சொல்லி. இது எல்லாம் நீ என்ன பண்ணுற? மோடிக்கு எவன் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறான்னா அவன் தான் உனக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்கான். இங்கே வந்து நீ எக்ஸ்போஸ் ஆகி நேற்று பல்லடிச்சு போய் நிற்கிற. நீ இனிமேல் நடிப்பு எடுப்பாத தம்பி. அரசியலில் கொஞ்சம் அரசியல் பேச பழகு. கொஞ்சம் படி, கொஞ்சம் ஒர்க் பண்ணு, அரசியலை கற்றுக்கோ. அட்லீஸ்ட் 5 கொள்கை தலைவர்களை பற்றியாவது பேச தெரிஞ்சுக்கோ. எம்ஜிஆரை பற்றி தெரிஞ்சுக்கோ, அண்ணாவை பற்றி தெரிஞ்சுக்கோ, அவங்கள பற்றியாவது பேசு. அரசியல்லாம் என்னென்னு எதுக்கு எடுத்தாலும் திமுக. காலையில் எழுந்திரிச்சோன்னா திமுக, நைட்டு திமுக. இதை பார்த்தா பயம், அதை பார்த்தா பயம், எதை பார்த்தா பயம்னு கமல் ஒரு படத்தில் சொல்லுவார்ல. அது என்ன தென்னாலி படத்தில் அது மாதிரி திமுக பார்த்தா பயம். ஏன் இப்படி கத்திட்டு இருக்க நீ? எதுலேயோ அடிபட்ட இது மாதிரி கொஞ்சமாவது கொஞ்சம் அது ஏதாவது நீ அரசியல் ஏதாவது நேற்று பேசினே நீ? ஏதோ திட்டங்கள் எல்லாம் வரிசையாக சொல்கிற நீ. எல்லாமே திட்டம் எல்லாமே வந்து ஆல்ரெடி செயல்படுத்தப்பட்ட திட்டம். எல்லா ஊருக்கும் நான் வண்டி அனுப்புறேன். கொஞ்சமாவது உனக்கு யூபிஎஸ்ஐ பற்றி அறிவு நாலேஜ்னு ஒன்று இருந்துச்சுன்னா 50% பெண்கள் 50% ஆண்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கொண்டாடுவேன்னு சொன்னீங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு நீ ஒரு ஹாலோவாக இருக்கேன்னு தெரிஞ்சு போச்சா? நீ ஒரு ஞான சூன்யம்னு தெரிஞ்சு போச்சா? ஏன்டா லூசு போல இடஒதுக்கீடு வந்து பாலினத்தை வச்சாடா இடஒதுக்கீடு கொடுக்குறான் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம்? மெரிட்டில் வந்தால் 100% பெண்கள் கூட வரலாம். மெரிட்டில் வந்தால் 100% ஆண்கள் கூட வரலாம். நீ அலாட்மெண்ட்டாவது எப்படி பண்ணுறான்னு உனக்கு தெரியுமாடா? அது பெரிய கல்வியாச்சு, பெருசாக புரிஞ்சு. அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அலாட்மெண்ட்டு யார் பண்ணுறா, எப்படி நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? ஏதாவது ஒன்றுமே தெரியல. அவங்ககிட்ட போய் ஐஏஎஸ் ஐபிஎஸை போய் நான் மேனேஜ் பண்ண போகிறேன்னு வெக்கமா இல்லையா உனக்கு சொல்கிறதுக்கு? அது என்னன்னு கூட தெரியல. ஐஏஎஸ் ஐபிஎஸ் எப்படி அலாட் ஆகுது? சென்ட்ரல் கேடர்னா என்ன, ஸ்டேட் கேடர்னா என்ன, ஸ்டேட் கேடருக்கு யார் வர முடியும், என்ன ரேங்க் எடுத்தால் வர முடியும், அலாட்மெண்ட் எப்படி நடக்குது, முசவரி ட்ரைனிங் சென்டர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, முடித்த உடனே என்ன போடுவான், எதுவுமே உனக்கு தெரியாத. இப்போ நீ தெரியாதுன்றதை தெரிஞ்சு போச்சா? நீ பேச வெளிப்படு, நீ பேச நீ எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்க தம்பி. உன் கூட இருக்கவெல்லாம் வந்து கூறுகட்ட லூஸாக எழுதி கொடுக்குறானே உனக்கு. கொஞ்சமாவது கேள்வி கேட்டு பழகியா எழுதி கொடுக்குற வேண்டாம். ஏன் அவன் எழுதி கொடுத்துருக்க அப்படியே கதை வசனத்தை ஒப்பிப்ப நீ? சினிமாவில் தான்டா பணம் கொடுத்து நீ ஒப்பிச்சோ உனக்கு பணம் கிடைக்கும். அரசியலில் நீ அவன் எழுதி கொடுக்குறத ஒப்பிச்சேன்னா உன் பேர் கெட்டு போயிடும். நீ எக்ஸ்போஸ் ஆயிடுவ, டோட்டலாக அவுட் ஆயிடுவ. இன்னைக்கு அவுட் ஆகிட்டேன். நேற்று அவுட்டு முடிஞ்சு போச்சு. என்ன தெரியாது, எக்ஸ்போஸ் ஆகிட்டே நேற்று. ஏதாவது ஒன்று உருப்படியாக ஏதாவது பேசுறியா? தரமான கல்வி, தரமான மருத்துவம், வேற என்ன ஏதாவது சொன்னாப்ல சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. வேற என்ன? பஸ் விடுறேன்றாரு, ஊரா பஸ் அனுப்புறேன்ற. ஊரா பஸ், அப்புறம் ஊரெல்லாம் பஸ் இல்லையா? இங்கே தமிழ்நாட்டில் எங்கேயாவது போய் பார்த்துருக்கியா? கிராமமா இவர் கார்லேயே போகிற. பீகார் போய் பார்த்துருக்கியா நீ? தமிழ்நாட்டை பார்த்துருக்கியா? கர்நாடகா போய் பார்த்துருக்கியா? கர்நாடகா தமிழ்நாட்டை போய் பார்த்துருக்கியா? மலைவாழ் பகுதியில் போய் பஸ் ஓடிட்டு இருக்கு.
எஸ்சி எஸ்டிக்கு தாட்கோ மூலமாக சூப்பரான வீடு கட்டி கொடுத்துட்ருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. நீ போய் பார்த்துட்டு வா அந்த வீடு. பனையூர் வீடை விட நல்ல வீடு தான் அது. ஓகே, ஹாஸ்டல் கட்டி கொடுத்துட்ருக்காங்க. தங்கும் நாட்டில் நடப்பு என்னன்னா தெரிஞ்சுக்க தம்பி. நாட்டில் என்ன நடக்குதுன்னு அது தெரிஞ்சுக்கோ. ஹாஸ்டல் கட்டி கொடுக்குறாங்க, கபடி கிரவுண்டு கட்டி கொடுக்குறாங்க, ஸ்கூல் பில்டிங் கட்டி கொடுக்குறாங்க. தோழி வீடு இது பெருமளவில் இன்னைக்கு சென்னையில் தோழி வீடு இது. பெண்கள் வந்து தங்குறதுக்கு இவ்வளோ வாய்ப்பு இருக்கு. எதுவுமே தெரியாமல் பஸ்ஸு ஓடலைன்னு சொல்லிட்டேன். தமிழ்நாட்டில் பஸ்ஸு போகலன்னு சொன்னீங்கன்னா எப்படி நடக்கும்? உனக்கு எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டை பற்றி தெரியுது? இல்லை, இவர் டிராவல் பண்ணுற பஸ் அப்போ அவன் வந்து எவனோ வந்து பீகார்காரன் தான் எழுதி கொடுக்குறான்னு நினைக்கிறேன். ஓ அதே ஸ்கிரிப்ட் பீகார்காரன் வந்து எழுதி கொடுக்குறேன். மோடிக்கு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை இங்கே மாற்றி எழுதி கொடுத்துட்டான். தமிழில் எழுதி கொடுத்துட்டான். அவ்வளோதான். அவன் இங்கிலீஷ் தான் எழுதி கொடுத்துருப்பான். இங்கே இருக்கவன் சுற்றி இருக்கவன் தமிழில் மாற்றி கொடுத்துருப்பாங்க. அது கூட அறிவில்லாமல் எழுதி கொடுத்துருக்காங்க. என்ன பண்ண முடியும்? டேய், நீ சொல்கிறது அத்தனையுமே வந்து பீகார், ராஜஸ்தான், ஒரிசா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறதுரா. இங்கே வந்து அது பேசு தம்பி. நீ எதுவுமே இல்லாமல், நீ வந்து ஒரு அடிப்படை அறிவே இல்லாமல், ஒரு அடிப்படை அரசியல் அறிவு இல்லாமல் நீ பேச நீ எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கின்றது உனக்கு அதாவது தெரியுமா? நீ பேச நீ எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கின்றது தெரியுமா உனக்கு? தொடர்ந்து பயணிக்கலாம். நன்றி. நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.